நம்பி என்ன சாப்பிட்றீங்க? கச்சா என்ன சாப்பிட்றீங்க? கடைக்கு போட்டுதாப்பா. தம்பிக்கு என்ன வேண்டி கொண்டாருவாப்பா விலைக்கு? காலையிலேயே தம்பி குடி வந்து இப்ப அவளுக்கு மிருகத்தின் படம் போட்டுக்கிறாரு. ஒரு மாமாக்கு மாமாக்கு பாப்பாக்கு அவியண்ணாக்கு தம்பி குட்டிக்கு பட இப்போ நீங்கள் நம்மளுடைய ஹெல்த்தி லஞ்ச் ரெடி ஆகியாச்சோ? யாது வாவ் கியூனா சரியா பேருங்க. நாங்கள் எங்க அம்மாவை அழைத்து செல்வோம். இன்றைக்கு அனுஷியாக்காவது ஒரு அன்பு பெருமாற்றத்தில் நிற்கிறா. காலையிலே தம்பிக்குட்டி வந்து இப்போ அவளுக்கு ஒரு மிருகத்தின் படம் போட்டுக்கிறாரு. பேப்படம் சொல்லி பார்த்து கொண்டு இருக்காரு. தம்பிக்குட்டி என்ன சாப்பிட்றீங்க? கச்சா என்ன சாப்பிட்றீங்க? கச்சானா என்ன சாப்பிட்றீங்க? விக்காவோ இல்லை, ஒரு விக்காவில் வேற மோடி வேணாண்டு. கச்சா கச்சான் முத்து தம்பிக்குட்டி கச்சான் முத்து சாப்பிடுது. அச்சாவா நீங்க என்ன சாப்பிட்டு வந்து நீங்க அனுப்பிட்ட? ரச்சியோ என்ன காலையிலே ரச்சி சாப்பிட்டு வந்துடுங்களோ? உண்மையா? கோதுறீங்களோ? அச்சோ அப்படில கச்சா முத்து எடுத்து சாப்பிடுங்க. கச்சா முத்து ஏஞ்சக்காக்கும் விருப்பம் கச்சா முத்து. நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் போவோமே. பாப்பா அங்க போடுது. பாப்பா டியூஷனுக்கு ஏஞ்சக்காங்க போடுது. அப்பானு அப்பா பிள்ளைங்க அப்பா அப்பா போட்டியோ? அப்போ தையல் கடையே போயிலே. இன்னும் கடைக்கு போட்டுதா அப்பா? அப்போ தம்பிக்கு என்ன வேண்டி கொண்டு வரும் அப்பா வேலைக்கு? பத்திரப்பழம் கொண்டு கொண்டு வருமா? கேக்கே வேண்டி கொண்டு வரும். வேற என்ன சொல்லி விட்டுனீங்களா அப்பாட வேண்டி கொண்டு வந்து? பப்பாசி பழமோ? தம்பிக்குட்டி விருப்பமே பப்பாசி பழம். வாழைப்பழம் விருப்பமே? காரம் கவுருட்டி காட்டுங்க அம்மாவுக்கு. கவுருட்டி காட்டுங்க. தேங்க்யூ சொல்லுங்க தம்பிக்குட்டி. தேங்க்யூ சொல்லுங்க. இதோட தூக்கூடாது. வரையும் கங்கால சரி பிள்ளை சாப்பிடுங்க. தம்பி ஒரு காய் சொல்லி விடுங்க. இஞ்ச பேருங்க காய் சொல்லி விடுங்க. காய் தம்பிக்குட்டி குட்டி பழம் கட்டுக்குட்டி குச்சோ பாத்தியோ மிருகத்தை. தம்பி பயம் இல்லையோ? இல்லையேண்ணே. சொன்னா உங்க ஓடுறீங்க. தம்பி ஓடுதோ? ஏன் சொன்னா ஓடுறீங்க? அம்மா வாங்க அந்த படம் போட்டு மிருகம் போட்டு ஓடிவாங்க. ஐயோ பாம்பி ஓடுதான். ஒழிக்குது. சரி வாங்க. அது போட்டுது. பச்சா படம் வந்துச்சு. பாப்பா வருது. இந்த பாப்பா வருது. கூப்பிடு பாப்பாவை. சரி வாங்க கச்சா வந்து சாப்பிடுங்க. என்னது என்ன பிடிச்சதுல இந்த பிள்ளை ரச்சி சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? அது என்ன ஆகுது?
பாப்பா என்ன வேண்டிக்கு வந்திருக்கு? மீனியோ இல்லை வடிவா பாருங்க. அம்மாச்சியில் எவ்வளவு என்ன வேண்டுங்க அப்பாவோட? வடை வடை தோசை தோசை. அப்போ சாப்பிடுவோம் தம்பி குட்டி. என்னது ரச்சியோ? இருக்க ரச்சி இல்லை, தோசை இருக்கான். தோசை தோசையும் வடை. இப்படி என்ன சாப்பாடு? பாப்பா பூரியும் வடையும் வேண்டி கொண்டு வந்துருக்கு. தம்பி குட்டிக்கு வடையை விருப்பம். என்னப்பு மாமாவுக்கு மாமாவுக்கு பாப்பாவுக்கு அபியண்ணாக்கு. தம்பி குட்டிக்கு வடை. தம்பி வடை வாங்க மாமாவுக்கு ஒன்று கொடுப்போமே. கராச்சியில் வேலை செய்கிற தேத்தா மாதிரிட்டு கொடுப்போமேண்ணே. சரி எது மாமாவுக்கு? ஓ மாமாவுக்கு அவியண்ணாக்கு பாப்பாவுக்கு முட்டி அது வடை. அதையும் சொன்னேன். இப்போ நான் வந்து இதில் பீட்ரூட் தண்ணி கொஞ்சம் விடாமல் நல்ல வடிவாக அடித்து எடுத்து வச்சுக்கேன். அப்புறம் வந்து ஐஸ் கட்டி வைக்கிறதான இது. இது வந்து நான் செய்து எனக்கு வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. அதாவது என்னுடைய ஃபேஸ் க்ளோவிங்காக இருக்குன்னு அரிசியாக்கா அனுவல் இல்லாமல் சொல்லி பார்த்து, அதாவது அவங்க சொன்னதுக்காகவே நேற்று ரெண்டு தங்களுக்கு மாதிரி செய்து தர சொல்லி. அப்போ அதனால வந்து இன்றைக்கு என்னுடைய செலவிலே செய்து கொடுக்குறேன். அவங்க வந்து இனிமேல் தாங்களே ரெகுலராக செய்யட்டுமான்னு சொல்லிட்டு உண்மைக்குமே இப்படி நீங்களும் செய்யலாம். பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் வடிவாக வீட்டு விட்டு அடித்து எடுத்துட்டு இதை அப்படியே வச்சு அதுக்க போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் கட்டியாக வேறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று எடுத்து முகத்துக்கு தேய்ச்சா நல்ல ஒரு க்ளோவிங்காக இருக்குது. இது வந்து இப்போ தம்பி குட்டிக்காக சொல்கிறதான வடை, கடலைப்பருப்பு, வெள்ளை, சின்ன வெங்காயம், உள்ளி, இஞ்சி எல்லாம் போட்டு அப்புறம் வந்து நான் அந்த திருக்க குழம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இப்போ திருக்க குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இதோட வந்து இன்றைக்கு என்னுடைய சமையல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைவடையுது. இன்றைய தினம் எங்கள்கிட்ட லஞ்ச் பார்ப்போம் வாங்கோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நல்ல சோப்பு பச்சரிசி சோறு சமைச்சிருக்கிறேன். அப்படியே வந்து நல்ல ஒரு திருக்க குழம்பு, கத்தரிக்காய் பால் கறி, வெள்ளாரை சம்பல், அப்புறம் வந்து பால் வெண்டிக்காயில் நல்ல ஒரு சொதி, கெக்கரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி தம்பி குட்டிக்காக செய்தான கடலைப்பருப்பு வடை இதை வெள்ளாரை போட்டு செய்திருக்கேன். அதான் பார்க்குறதுக்கு வந்து க்ரீன் கலரும் இருக்குது. ஓகே கடலைப்பருப்பு வடை. அப்புறமா வந்து அப்பள பொரியல். இங்கால வந்து என்னுடைய புதிய பிளேட் நேற்று எல்லாம் பண்ணி கொண்டு வந்ததான பிளேட். இப்போ இதில் வந்து நான் சமைச்சதான எல்லா ஐட்டத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் தான் சாப்பிட போகிறேன். ரெண்டு வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சமைச்சதான இந்த லஞ்ச் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் காய்ஸ். இப்படியும் நீங்கள் இந்த வெயில் காலத்துக்கு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஸோ இன்றைய தினம் இதுதான் நம்மளுடைய சாப்பாடு. ஓகே ஓகே பார்த்தீங்களா, இதுதான் இன்றைய தினம் என்னுடைய ஹெல்த்தி லஞ்ச் காய்ஸ். ஸோ இன்றைக்குமே எனக்கு இந்த பிளேட்டில் வந்து இன்ன நாட்களாக ஆசை வேணும்னு ஆசை. இன்றைக்கு வந்து அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சாரு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவுட்டிங் தான் போக போகிறோம். இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 3 மணி ஆகிடுது. இந்தியான் பயணம் வந்து உண்மைக்குமே ஒரு சந்தோஷமான பயணமாக இருக்க போது. அது எங்கே யாருடையெல்லாம் போக போகிறோம்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டுக்குரியான எலெக்ஷன் ரிசல்ட் வந்து உண்மைக்குமே வியவேன்ஸாக இருக்கிற எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு சம்பவமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் வந்து எங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே இலங்கையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க ஒவ்வொரு இடத்துல
அப்புறம் வந்து வெடியெல்லாம் கொளுத்தி கேக் கட் பண்ணி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கும் வந்து சரியான ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் மேலே கூட எல்லாருமே சுவிஸில் இருக்கிற லண்டனில் இருக்க அப்படி ஒவ்வொரு டைமே ஸ்டேட்டஸை பார்க்க அப்படியே நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் ஜெயிச்சதான ஒரு அதில் போட்டு ஸ்டேட்டஸ் விட்டுருக்கணும். அப்போ அதிலே நினச்சா ஒவ்வொரு இடங்கள்லையுமே உண்மைக்குமே ஃபேன்ஸுகள் இருக்கிறோம். அது எல்லாருக்குமே சந்தோஷம் தான் சொல்லிட்டு ஓகே அது அப்படியே இருக்கிறதுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குக்கிங் காணொலியாக எடுக்காமல் இந்த தினம் சமைச்ச சாப்பாடுகளையும் வந்து உங்களுக்கு காண்பித்து கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மா அப்புறம் அந்த அனுஷியாக்கா அனு நாங்கள் சொல்லிட்டு பெரிய மாடை விட்டு தான் போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மாவை வந்து ஒரு குட்டி பயணமாக நாங்கள் வந்து 3 பொம்பளை சவரம் வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம். அதுவும் அவங்களோட சவரிட்டுக்கான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இல்லை வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து எங்கள் நோண்ட விட்டானா சிவா அண்ணாக்கா அவருக்கு வந்து சடன்லியாக இருந்தோன்னே வந்து ஒரு வருத்தம் அந்த அவ்வளோ பெரிய வருத்தம் வண்டியில் நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஐசியூவில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் குணமாகிட்டு அப்புறம் மூத்தக்கா அப்புறம் என்ன அப்புறம் வந்து சுமன் அப்பா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் பார்த்தவன். நாங்கள் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு பார்க்குற ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது. இப்போ அண்ணா போய் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பெரியம்மாவோட எல்லாம் கலந்துரையாடி இன்னும் வந்து பரணியில் இருக்க ஒரு சில உறவுகளோட எல்லாம் இன்றைக்கி மாலை நேரத்தில் சந்தித்து ஒரு சந்தோஷமான தருணமாக தான் இருக்க போது. அநேகமாக இதை காணொலியாக காட்சிப்படுத்தலாம்னு சொன்னால் காட்சிப்படுத்துவோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போகிறதான காட்சியில் தான் உங்களுடைய வந்து பயந்து கொள்வோம். இப்போ வாங்க வாய்ஸ் வீடியோ இப்போ வந்து நாங்கள் முதலாவதாக அனுஷியாக்காவை ஏற்ற போகிறோம். ஸோ அவங்க வந்து ரெடி ஆகி நிற்பாங்கன்னு நினைக்கிறோம். கோன் அடிக்கும். அனுஷியாக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் அனு விட்ட போயிட்டாவா. ஸோ பதினாடி வந்து அங்கேயே போய் ஏற்றுவோம்ட்டு இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரமெல்லாம் சரியான மழை. இன்றைக்கு அப்படியே இல்லை, நல்ல வெயில் இருக்குது. அனுஷியாக்கா வந்து அனு விட்டே நிற்கிறான். அனுஷியாக்கா ஆத்தி தம்பி குட்டியே நானும் அப்புறம் எதுவும் நிற்கிறேன். வாங்கோ வாங்க எது வாடுறான் பாருங்க மக்களே. எதுவும் இந்த ஆட்டத்தை பாருங்கோ. ரெடி ஆகியாச்சோ எது வா கியூனா இஞ்சு தம்பி குட்டி என்ன சப்பாத்துங்க சியா என் காருக்கான் ஸ்டாக் பண்ணி வச்சிருப்போமோ என்ன பெல்ல நெருகுறார். என்ன நாங்கள் கார் கிளீன் பண்ணுவோமே. என்னம்மா ஓ நீங்களே சொல்லலையா? சரியா போயிருங்க. நாங்கள் எங்கள்ட அம்மாவை அழைத்து செல்வோம். இன்றைக்கும் அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். 3 பொம்பளை பிள்ளைகளும் இன்றைக்கு அம்மாவோட ஒரு பயணம். ஏன்னா அது சந்தோஷம் தானே அதுக்கும். ஓ மற்ற வந்து அக்காய்க்குனே பார்த்துட்டாதானே. அப்போ அது போயிட்டு வரட்டுமே. அப்போ அம்மா வடிவா பயணம் அனுப்பினீங்களே வழி அனுப்பினீங்களே சாப்பிட்டீங்களே செல்லம் என்னண்டு புட்டிய சாப்பாடு உளுத்தங்களுக்கு அதான் கொழுக்கட்டை மாதிரி இருக்கிற. சரி அப்போ வாரம் என்ன உடம்ப கவனிங்க. ஓகே தம்பி குட்டி வாங்க முன்னுக்கு. ஆத்திக்குட்டி ஓ ஆத்திக்குட்டி ஸ்கூலால் வந்து டயர்டம் இல்லாமல் வருதுண்ணே பயணம். ஆத்திக்குட்டி ஒரு அனந்தில் பழம் என்ன நாங்கள் அம்மா வேத்த போறோம்.
பெரியப்பா பெரியப்பா பின்னேறஞ்சல்ல பார்த்து என்ன செய்யறக்காண்டு திருநூறு பூச்சோட நிற்கிறாரா பாத்தியானு பூஞ்சு இந்த வெள்ளை மண்ணு தானு ஆசை அனுஷியாக்காவது ஒரு அன்பு பெருமாற்றத்தில் நிற்கிறா ஒன்றை விட்டு அண்ணாட்ட போப்புறான் அடுத்தது இப்போ டைம் இல்லை இன்னொரு நாளே வருவேன் மற்ற அண்ணாண்ட வாசல்ல நல்ல காவல் காக்கிறதா பெரிய நாய்க்குட்டியான்னு இப்போ நாங்கள் ஆத்தி எங்கே போகிறோம் எங்கண்ட பவானாவின் அந்த சிவா அண்ணாண்ட கிணவில்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன் நாங்கள் அதை வந்து காட்சிப்படுத்த மாட்டோமே ஏன்னு சொன்னால் வீடெல்லாம் குட்டி வீரப்புறப்ப அதனால் நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம். பாப்பாவும் தம்பி குட்டியும் பாருங்க அங்கே இருக்க வேண்டு மொட்டை மாடியில் இருக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கம்மா கூப்பிடுது. என்னங்க அவ வீட்டை போய் சாப்பாடு தேடுறோமா அதுலயே குறியானு